அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னாச்சுன்னே தெரிலங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது குண்டை தூக்கி போட்டு வேடிக்கை பார்க்குறதே வழக்கமாக போயிடுச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, அதாவது டிவிகேவும் டிஎம்கேவும் இணைந்தால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பாருங்க. என்னது, நமக்கே அதிர்ச்சியாக இருக்குல்ல. இந்த மாதிரி தான் நம்ம அடிக்கடி அதிர்ச்சியாக வேண்டியது இருக்கிறது. இதை பற்றியும் அதற்கப்புறம் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் இணையும், அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு ராசா சொல்லியிருக்காரு. அது எந்த ராசானா டிடிவி தினகரன். என்னங்கிற நடக்குது இங்கே அரசியலில்? அதெல்லாம் நடந்துருச்சு ஆல்ரெடி. திரும்பவும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதை பற்றியும் அதுக்கப்புறம் நம்ம ஏவா வேல் இருக்கார் பார்த்தீங்களா, சிங்கப்பூரில் போய் ஓடி ஒளிஞ்சாரே, அதுதான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் பாட்டா வேற பாடிட்டாரு. இவர் பார்த்தீங்கன்னா தப்பிப்பதற்காக, இந்த ஊழல் பண்ணதுக்கும் லஞ்சம் தப்பிப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்திடம் 1000 கோடி பேரம் பேசப்பட்டாராம், பேரம் பேசியிருக்கிறாராம். இந்த தகவலும் கசிஞ்சிருக்குறேங்க. இதை பற்றியும் அதற்கப்புறம் செந்தில் பாலாஜி மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் வெளியே இருக்குது. அதில் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்படவே இல்லையாம். எப்படி இருக்குது இது? இதுக்கு பின்னாடி நடந்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் முழுசாவே நம்ம பார்த்துடலாம். நம்ம அண்ணன் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வந்தார்ல, வந்துட்டு அந்த வேலையை பார்க்கறத விட்டு ஏதேதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே தெரியுதுல்ல. நமக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இறதாங்க செய்கிறது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, மேயிற மாட்டை நக்கர மாடு கெடுக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறாரா, ஒருவேளை சூழ்ச்சி பண்ணுறாரோன்ற ஒரு சந்தேகம் நம்ம இறதான் செய்கிறது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, டிவிகேவும் பிஜேபி தான் எதிர்க்கிறது, டிஎம்கேவும் பிஜேபி தான் எதிர்க்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் ஒன்றா இணைந்து செயல்பட்டா என்ன அப்படின்னு சொல்றாரு. இந்த அரசியலில் புரிஞ்சுக்கிற அளவுக்கு யாருக்கும் வலிமை இல்லை. அப்படி தெரியாம தான் அங்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்லும் கருத்துக்களை வேறு விதமாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது பர்த்டே ட்ராமா ஒன்று போடுறாரு. திரும்ப அவர்களுக்கு பர்த்டேவுக்கு அமித்ஷா அவர்கள் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னாராம். அதுக்கப்புறம் ரயில்வே துறையிலேருந்து ஃபோன் பண்ணி, அதாவது பிஜேபியை சேர்ந்தவர் வாழ்த்துக்கள் சொன்னாராம். இந்த மாதிரி பிஜேபி கொள்கையை எதிர்ப்பது வேறு, தனி மனித உறவு வேறு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டாங்க செய்தியாளர்கள், நீங்கள் டிஎம்கே கூட என்ன உறவில் இருக்கிறீங்களா, அதாவது டிவிகே கூட போய் அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கிட்டீங்க, அங்கே பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, அப்போது டிஎம்கேவுடன் உறவில் இருக்கிறீங்களா, நட்பில் இருக்கிறான்னு கேட்கும்பொழுது ஆமான்னு சொன்னேன், இது என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பிஜேபி வரைக்கும் உதாரணத்தை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க நீங்க தீய சக்தின்னு சொன்னார்ல இங்க விஜய் அவர்கள், அவர் உடனே போய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் சந்தித்து வந்தார்ல, இதை பத்தி ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்றாரு. இதுக்கெல்லாம் அண்ணனுக்கு தெரிய ஒரு பதில் சொல்லணும்ல. அதாவது இங்க தமிழக வெற்றி கழகம் ஒரு கொள்கையை வகுத்து வச்சிருந்தாலுமே நட்பு ரீதியாக தான் சந்திச்சாங்க. ஆனால் நீங்கள் நட்பு ரீதியாக சந்திச்சுட்டு கொள்கை எதிராக பேசுறீங்கல்ல, பிஜேபிக்கு எதிராக மதவாத சக்தியை நான் எங்கே போய் சுற்றி சுற்றி வந்தாலும், எங்கு சென்றாலும், அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் தான் சொல்கிறாரு, அங்கெல்லாம் போயிட்டு வந்தாலுமே அவங்களுக்கு எதிராக தான் இருப்பேன்னு சொல்லி சொல்கிறீங்கள தெளிவாக. அப்படி இருக்கும் பொழுது அதே முதல்வர் விஜய் அவர்கள் எங்கே போய் சுற்றி வந்தாலும், எங்கே போய் யாரை சந்தித்து வந்தாலும் அவர் கொள்கையில் தெளிவாக இருப்பாரா இல்லையா? இது திருமாவளவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இவர் சொல்வது தான் வேதவாக்கு என்று பேசிக்கொண்டே இருக்கிறார்னா, எதற்காக தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள நீங்கள் வந்தீங்க, வேவு பார்ப்பதற்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழதாங்க செய்கிறது. ஏன்னா இவர் அப்படிதான் பேசுகிறாரு. அதாவது பர்த்டே ட்ராமா போட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா நட்பு ரீதியாக பேசிக்கோம் போவோம், ஆனால் பிஜேபி எதிர்ப்பதை நான் தொடர்ந்து கொண்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பலகட்ட பேச்சுக்கெல்லாம் பேசுகிறாங்க. ஏன் நீங்களும் அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே இணைந்ததற்கு நீங்கள் வெளியில் ஒடியாந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, இதனால தான் நான் டிவிகேக்கு ஆதரவு கொடுத்தேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி டிவிகே கொண்டு டிஎம்கே கூட இணைக்கிறேன்னு நினைக்கிறீங்க? இத்தனை வருடங்களாக ஊழல் நடந்ததையும் லஞ்ச லாவணம் நடந்ததையும் மக்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருந்த போது இதற்கு நான் ஒரு முடிவு கட்டுவேன், தீர்வு காண்பேன்னு சொல்லிட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு வந்தவர்கிட்ட திருப்பி போய் அங்கேயே சேருங்க அப்படின்னா, அதாவது இன்னொரு உதாரணம் வேற சொல்கிறாங்க, என்னன்னா மறைமுகமாக சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க தானே கூட்டணி இங்கே அமைச்சாங்க, எங்கேருந்து எப்படி வந்தாலுமே, அதாவது நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் மாட்டு வண்டி வந்தாலும் சரி, ட்ரெயினில் வந்தாலும் சரி, இல்லை பஸ்ஸில் வந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி, சேர இடருக்கு பார்த்தீங்களா, அங்கே எல்லாருமே ஒரு டைம் மாற்றி வந்தாலுமே சாப்பாடு ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, வேறு சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டாங்க. அதான் தமிழக வெற்றி கழகம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வேறு ஒரு சாப்பாடு கேட்க வந்தீங்கன்னா அங்கே கிடைக்காது ராஜா. அதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கிறது. இப்போது நம்ம இங்கே வருவோம், என்னென்னா டிஎம்கேவும் பிஜேபியும்
கொள்கை ரீதியாக மதவாதத்தை மட்டும் எதிர்க்கிறது, சில விஷயங்களை எதிர்க்கு அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்தால் என்னன்னு இப்போ விஜய் அவர்கள் தரப்பில் அமைச்சர்களோ யாராவது சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்கவே மாட்டீங்க. அப்போது இந்த தீய சக்தின்னு சொன்னார், சந்திச்சார், அது வேற விஷயம். ஆனால் டிஎம்கே கூட சேருவதற்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குதா அப்படின்னா இல்லை. அப்போ எப்படியாவது இணைச்சிடணும் அப்படின்னு நீங்கள் இடைத்தரகரா வேலை செய்கிறீங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழதான் செய்கிறது. ஏன் அவர்களே திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா குண்டிச்சட்டிக்குள்ளேயே குதிரையை ஓட்டி கொண்டு திரும்ப எங்கே நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே நிற்பது போல தெரிகிறது. இதில் முக்கியமான இன்னொரு சந்தேகமும் நமக்கு எழதான் செய்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவில் நடந்த ஊழலை மறைப்பதற்கு நட்பு ரீதியாக இப்படி ஒன்றா இணைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அடங்கியிருப்பது போல தான் தெரிகிறது. இதற்கும் ஒருவேளை அவர்கள் முற்படுகிறாரா, இடைத்தருகிறாரா, செயல்படுகிறாரா அப்படின்ற சந்தேகமும் எழதான் செய்கிறது. இதை பற்றி சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறார்கள். இதை அப்படியே பார்த்தீங்கன்னா முன்மொழிகிறார் அவர்கள். போக போக என்ன நடக்குதுன்றதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். இதில் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் டிடிவி தினகரன்ட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதாவது அவர்கள் டிவிகேவும் டிஎம்கேவும் இணைந்தால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. இது போல ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் இணையுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு டிடிவி தினகரன், அரசியலில் என்ன வேணாம் நடக்கலாம், இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அண்ணாவும் ராஜாஜி அவர்களும் இணையலையா, இது அரசியலில் என்ன வேணாலும் எப்பொழுதும் நடக்கலாம், அதுவும் இதுவும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் நடத்தி காமிச்சிட்டீங்க. ஏடிஎம்கே டிஎம்கே இணைந்து அப்படியே டிவிக்கு ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பிளான் பண்ணீங்க, இப்பயும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. இல்லை புதுசாக ஒரு டயலாக்கை திரும்ப விட்டுட்டு வராங்க. என்ன நடக்கிறது அரசியல் அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் செய்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தது, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியலங்க. ஏன்னா இவங்க மாற்றி கட்சி தாவல் பார்த்தீங்கன்னா நடந்து எல்லா விஷயங்களையும் ஒரே மாதிரி பண்ணி மக்கள்கிட்ட எந்த ஆட்சி நடந்தாலுமே, அதாவது எந்த ஆட்சி வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அதே வேலையை செய்கிறாங்க. அதே டெண்டர் முறை தான் நடக்குது, அதே லஞ்ச நாவலங்கள் நடக்குது, அதே உள்ள நடக்குது. இப்போது தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கப்புறம் அப்படியே புரட்டி போட்ட மாதிரி நடந்துச்சு பார்த்தீங்களா ஒரு விஷயம். இதை இவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தானே, டிடி தினகரண்ணே, நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே இணைங்க, திருப்பி நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் இங்கே 50-55 நாளில் பெரிய மாற்றம் நடந்திருக்குண்ணே, அதுதானே உண்மை. அவர்கள் பேசின விஷயத்திற்கும் டிடிவி தினகரன் அவர்கள் பேசிய விஷயத்திற்கும் நம்ம சில விஷயங்களை பேசிதான் ஆகணும். பார்த்தீங்கன்னா 2 பேருமே மக்களை பற்றி ஏதாவது கவலைப்பட்ட மாதிரி தெரியுது, மக்களை பற்றி பேசுகிற மாதிரியே தெரிகிறது. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்தாற் போல் எப்படி வேணால் நாங்கள் மாறிக்குவோம், எப்படி வேணால் செயல்படுவோம் அப்படின்ற விஷயத்தில் ஒரு கொள்கையை வகுத்து வச்சிருக்க மாதிரி தானே தெரிகிறது. அப்போ மக்கள்லாம் அவளை இழிச்சவாயன். அதான் விஜய் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், இவங்க பார்த்தீங்கன்னா 50-60 வருஷமாக ஒரே டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, கொஞ்சமாதிரி மாற்றி யோசிங்க அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, இதே தான் நாமளும் திரும்ப சொல்கிறதுக்கு தோணுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ஏவா வேலு, என்னத்தை சொல்கிறது, அண்ணன் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாம் எந்த ஸ்பெஷலிஸ்ட்டும் இல்லையாங்க, அதனால சிங்கப்பூர் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு ஓடி போயிட்டாரு. பார்த்தீங்கன்னா இங்கே ஆதாரம்லாம் சிக்கிடுச்சு, எங்கேயுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஓடி போயிட்டாரு. ஆனால் ஜூன் 30ஆம் தேதியே சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஆஜராகுன்னு சொன்னாங்க. ஆனால் வரல, கேட்டால் உடம்பு சரியில்லை சிங்கப்பூர் போயிட்டான்னு உண்மையே சொல்லிட்டாங்க வழக்கறிஞரை வச்சு. அதுக்கப்புறம் ஜூலை 15ஆம் தேதி கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சுங்க. ஆனால் இப்பயும் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சங்கர் பேசின ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கிறது. அதை கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் நம்ம முக்கியமான சில விஷயங்களை பேசிடுவோம். ஏவா வேலு அவர்கள் இனி இந்தியா திரும்ப மாட்டார், என்னுடைய கணிப்பு. அதுக்கு தான் இந்த ஆஃபர் அவர் முன்வைக்கிறார், 1000 கோடியை. இந்த 1000 கோடிக்கு இந்த அரசு அடிபணிதுன்னா மட்டும்தான் அவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்ல அப்படின்னா நிச்சயம் வரமாட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேல அவருடைய பணங்கள் உலகளாவிய வங்கிகள்லயும் உலகளாவிய நாடுகள்லயும் பரவி இருக்கு. இந்த ஆடியோவை எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சங்கர் என்பவர் வெளியிட்ட ஆடியோ தாங்க இது. சமூக வலைதளங்களில் தற்போது
பார்த்தீங்கன்னா பெரும் பேசும் பொருளாகவே பேசப்பட்டு வருகிறது. இதில் அவர் சொன்ன விஷயங்களை குறித்தும் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து கூறியிருக்கிறார். அதை முழுசாக நம்ம வந்து வெளியிட முடியல சூழ்நிலை காரணமாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, சிங்கப்பூர்லேருந்து கண்டிப்பாக ஏவாவேலு வரமாட்டார். அவர் தப்பிப்பதற்காகவே சிங்கப்பூர் போனார். இனிமேல் அவர் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல அவ்வளோ சொத்தை குமிச்சு வச்சிருக்கிறாராம். அந்த சொத்தெல்லாம் பாதுகாக்கணும்னா அங்கே வந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்படி ஒருவேளை வரணும்னா தமிழக வெற்றி கழகம் மனசு வச்சா வர முடியும். அதற்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவர் தரப்பில் இருக்கக்கூடியவங்களை தமிழக வெற்றி கழகத்திடம் 1000 கோடி ரூபாய் பேரம் பேசுவதற்கும் இவர்கள் உடன்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவலும் வெளியே இருக்கிறது. இதுவும் சங்கர் அவர்கள் வந்து இந்த ஆடியோவில் அரசல் புரசலாக பேசியிருக்கிறாருங்க. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகத்தில் பேசும் பொருளாக இருக்கிறது. இதற்கு தமிழக வெற்றி கழகம் உடன்படுமா? ஆல்ரெடி இங்கே ஏடிஎம்கே டிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா ஐடிஎம்கே வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஏதாவது பழியை சுமத்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யூடியூபர்ஸையும் ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராமரையும் வந்து உருவாக்கி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் நடக்கும் பொழுது இங்கே தமிழக வெற்றி கழகம் இதற்கும் உட்படும். இதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே விளக்கு வச்சு டார்ச் லைட் வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஏதாவது நடந்துருச்சுன்னா வட்டு கிழிச்சிரும் அப்படின்னு. எதுவுமே நடக்க போகிறதில்ல. தமிழக வெற்றி கழகம் இதுக்கெல்லாம் சளைத்ததில்லை. கண்டிப்பாக வந்து ஏவாவேலு நீங்கள் என்ன பேரம் பேசினாலும் நடக்காது அப்படின்றதான் உண்மை. ஆனால் இது ஒருவேளை நடந்தால் வருவாராம், இல்லைன்னா வரமாட்டார் அப்படின்னு ஆணித்தரமாக பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஆடியோவில் சொல்லியிருக்காருங்க. என்ன ஏவாவேலு அண்ணே, அதாவது தமிழகத்தில் வந்து வறுமை கோட்டுக்கீழே ஏகப்பட்ட பேர் இருக்காங்கண்ணே. ஆனால் மக்களோட வரி பணத்தை அடிச்சுட்டு போயிட்டு சிங்கப்பூரில் நீங்கள் படுத்துருக்கிறீங்க. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கப்புறம் நீங்கள் வரல அப்படின்னா அப்படியே விட்டுருவாங்களானே உங்கள் குடும்பம், இது எல்லாத்தையுமே கூப்பிட்டு போயிட்டீங்களா? இந்த செய்தியும் போக வெளிவர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் முழுமையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். ஜூலை 15ஆம் தேதி வரவில்லை என்றால் வழக்கறிஞர் சங்கர் அவர்கள் சொன்னதுதான் உண்மை அப்படின்றத நம்ம நம்பி தான் ஆகணும். இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் வந்து தற்போது வெளியாக இருக்கிறது. அந்த எஃப்ஐஆரில் வந்து செந்தில் பாலாஜி அவர் பேரும் அவர் தம்பி அசோக்குமார் அவர் பேரும் பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படின்ற பேர் வந்து இடம்பெறலையாம். அதாவது சபாநாயகர் எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தால் 35 கோடி வந்து தருவதாக பேரம் பேசப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் மட்டுமே பதிவு செஞ்சுருக்கிறாங்களாம். அப்போது அந்த 9 பேரை வந்து கைது செஞ்சாங்க பார்த்தீங்களா? அவங்கள்ட்ட என்ன விசாரித்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து என்ன ஆதாரங்கள் பெறப்பட்டது, வாக்குமூலங்கள் என்ன பெறப்பட்டதுன்னு சொல்லி காவல்துறை வெளியிட்டதா? வெளியிடவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து 2 பேரை கைது செஞ்சுருக்காங்க. மொத்தம் 11 பேரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பேரம் பேசப்பட்டது. அதாவது 35 கோடியிலிருந்து 50 கோடி பேசப்பட்டதாக பார்த்தீங்கன்னா அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்ட அந்த அறிக்கையை ஏன் வெளியிடலை? அவங்க என்ன சொன்னாங்க? அதாவது செந்தில் பாலாஜி தான், அதாவது அசோக்குமார் தான், இவங்க 2 பேரும் சொல்லி தான் நாங்கள் செஞ்சேன்னு சொல்லும் பொழுது எஃப்ஐஆர் ஏன் சேர்க்கலை அப்படின்ற சந்தேகம் வருதில்ல. அப்போது இதெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகம் காவல்துறையிடம் முழுமையாக விசாரிக்கலை. அவங்க நம்பிட்டாங்க போல தெரியுதுங்க. ஏனென்றால் இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளியே வந்திருந்ததுன்னா இந்நேரம் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார். நீதிமன்றத்தில் அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னால் எஃப்ஐஆரில் என்ன பதிவிடுகிறீர்களோ அதை வைத்து தான் கைது செய்யப்படுவதா, முன்ஜாமீன் கொடுப்பதா, அல்ல வந்து கையெழுத்து போட சொல்லுவாங்களா, இல்லை கோர்ட்டில் போய் உடனே ஆஜராகணுமா, இல்லை எந்த தேதியில் ஆஜராகணும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் சொல்லப்படும். ஆனால் இங்கே குற்றம் சாட்டப்பட்டதுன்னு பதிவு செய்யாத விஷயம் தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு இன்னும் தெரியலங்க. ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஏனென்றால் கரூருக்கு விஜய் செல்வதற்கு முன்பாகவே செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்ற செய்தி வந்து வெளியாச்சு பார்த்தீங்களா? இதற்கெல்லாம் இதுதான் காரணம். கைது செய்யப்படுவதற்கும் முன்ஜாமீன் கிடைத்ததற்கும் இதுதான் காரணம். இப்போ இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிறது. அதாவது கசிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு இது உண்மை அப்படின்னு தெரியல. அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்சி கவிழ்ப்பதற்கும், அதாவது ஊழல் செஞ்சவங்க மீதும் நடவடிக்கை எடுக்கும் விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இது எப்படியாவது எதிர்கட்சியான டிஎம்கேக்கு தெரிந்து விடுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் கசிந்ததுனால இவர்களை, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் மாற்றம் செய்வதற்கு புதிதாக ஒரு ஃபைல் தயார் செஞ்சு வச்சிருக்காங்களாம். ஏனென்றால் இந்த செந்தில் பாலாஜியும் சரி, அதற்கப்புறம் வந்து ஏவாவல் விஷயமும் சரி, அதற்கப்புறம் மற்ற அமைச்சர்கள்லாம் கைதாகி பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா? இதற்கெல்லாம் இந்த
ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுவதாகவும் தகவல் கசிந்திருக்கிறது. இந்த விஷயங்கள், அதாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் திரும்ப மாற்றப்பட்டால் உண்மை என்பதை நாம் ஓரளவுக்கு யூகிக்கலாம். ஆனால் இதுதான் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அரசல் புரசலாக தகவல் வெளியாகிருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்ம போக போக பார்க்கலாங்க. ஆனால் தற்போது நடந்திருக்கும் விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது நடந்திருப்பதற்கு சாத்தியக்கூறு இருப்பதாக தான் நமக்கும் தோன்றுகிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மீது எஃப்ஐஆரில் குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு பதிவு செய்யாததுனால இவர் மீது பார்த்தீங்கன்னா காவல்துறை விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை, தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக காலையில் திருவல்லிக்கேணி பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் காலைல 10:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் இன்னும் டான் கையெழுத்து போட்டுட்டு ராஜா மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தேவைப்பட்டால், அதாவது செந்தில் பாலாஜி விசாரிக்கும் தேவைப்பட்டால் உடனே ஆஜராகணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, அதாவது சாட்சியங்களை கலைப்பதோ ஆதாரங்களை கலைப்பதோ முற்பட்டால் அதற்கு தகுந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் உத்தரவிட்டிருக்காங்க. இதுல திரும்பவும் நமக்கு ஒரு சந்தேகம் எழுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 11 பேர், அதாவது செந்தில் பாலாஜி சொல்லி தமிழக வெற்றிக்கழக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பேரம் பேசப்பட்டு அந்த 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டாங்கல்ல, அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தை தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா காவல்துறையிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு அந்த அறிக்கையை வாங்கினாங்கன்னு வச்சுங்களேன், எங்கே தவறு நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடனும் உண்மைக்கு நிகராகவும் நேர்மையாகவும் தெரிந்து கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தாருங்கள்.